الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகிறைவன் அந்த அல்லாஹ் எல்லா புகழும் சொந்தம். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக நம்மிலும் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே எந்த தங்குதடையுமின்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகும் நாட்களே சிறப்பானாக இருக்கக்கூடிய இந்த நல்லாளில்
அவனை வணங்கி வழிபடுவதற்காக, அவனை தொழுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நற்கூலிகளை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த வார ஜும்மா வாயிலாக நாம் பார்க்க இருக்கும் தலையங்கம் மஹ்ஷரில் மனிதனின் நிலை. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பு சம்பந்தமான நாம் அடிக்கடி பயான்கள் மூலமாகவும் தர்பியாக்கள் மூலமாகவும் இன்ன பிற விஷயங்கள் மூலமாகவும் நாம் அடிக்கடி கேட்டிருந்தாலும் இதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதன் மூலமாக இந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய மரணத்திற்கு பின்னால் நிகழக்கூடிய, உலகம் அழிக்கப்பட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மெய்யான ஒரு நாள்தான் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவிழி. அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த நாளையும் மறுமை நாளையும் நாம் அவ்வப்போது அடிக்கடி நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு போயிருக்கூடிய நம்முடைய ஈமான் வளமுள்ளதாக ஆகுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளன. எனவேதான் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இறை தூதரை பார்த்து சொல்லுவான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே முஹம்மது அவர்களே, ஃபதக்கிர் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், ஞாபகப்படுத்துங்கள், நினைவுபடுத்துங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அந்த உபதேசம், அந்த ஞாபகம் தன்ஃபஉல் முஃமினீன், அது இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனத்தை தரும், அதை பயன் தரும், அவர்களுக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து ஞாபகப்படுத்த சொல்கின்றான். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறக்கப்பட்டிருக்கிறார்களோ, படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒரு நாள் வாழ்வினுடைய இறுதி முடிவான மரணத்தை அனைவரும் சுவைத்தே ஆக வேண்டும். மரணத்தை அனைவரும் சந்தித்தே ஆக வேண்டும். எனக்கு மரணம் வராது, உனக்கு தான் மரணம் விரைவாக வரும், எனக்கு நான் நன்மைகளை செய்கின்றேன், ஐவேளை நான் தொழுகின்றேன், உம்ரா ஹஜ் போன்ற பல நன்மைகளை செய்கின்றேன், எனக்கு மரணம் என்பது வெகு தொலைவில் இருக்கின்றது, உனக்கு விரைவில் வந்துவிடும் என்று யாராலும் கணக்கு போட்டு விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றை வரி மூலமாக ரத்தினம் சுருக்கமாக சொல்லிவிட்டான். நாம் அறிந்த வசனம், நாம் எல்லாம் தெரிந்து விளங்கிய வசனம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 185வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா உயிரினங்களும், எல்லா உயிர்களும், அது மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஐந்தறிவு உள்ள, ஆறறிவு உள்ள நாமாக இருந்தாலும் சரிதான், ஐந்தறிவு உள்ள விலங்குகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் சரிதான், கண்ணுக்கு தெரியாத சின்ன சிறு உயிரினமாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி காட்டினான், தாயிகத்துல் மௌத். எல்லா உயிரினமும் அந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் சூரத்தின் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 78வது வசனம் சொல்லி காட்டுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகின்றான். நண்பர்களே, இன்றைக்கு மரணத்தை குறித்தும் மறுமையை குறித்தும் மஹ்ஷருடைய அங்கே நடக்கூடிய நிகழ்வை குறித்தும் மறந்து இருந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரணத்தை குறித்து யாருக்கும் பயமில்லை,
மரணத்தை குறித்து அது எப்பொழுது வரும், அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. மரணம் வந்துட்ட என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்திற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அந்த மறுமை வாழ்க்கைக்காகவும் அந்த மஹ்ஷரிலிருந்து அந்த நெருக்கடியான அந்த அதிபயங்கரமான நாளாக இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் நிலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரணம் வருவதற்கு முன்னாலேயே நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகாக திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் அமல்களை செய்யுங்கள், முடிந்தவர் நீங்கள் அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்கள் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை குறித்து எதற்காக சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றான், நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். நமக்கு இதன் மூலமாக மரணம் வந்துவிடும், எல்லோரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து ஏராளமான வசனங்களை திருமறை குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், மனித சமூகம் மறந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்டடத்தில் இருந்தாலும் எவ்வளவு உறுதியான கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே ஆகும். எழுதப்பட்ட நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த அழைப்பு வந்துவிடும். அந்த அழைப்பு வருவதற்கு முன்னால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வலவு குன்து ஃபீ புரூஜின் முஷையதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்ற அந்த வர்ணனையை பாருங்கள். நீங்கள் கட்டப்பட்ட உறுதியான சக்தி வாய்ந்த இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மரணம் வந்துருச்சே என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வீடுகளில் ஒளிந்து கொள்ள முடியாது. மரணம் வந்து விடுமோ என்று சொல்லிக்கொண்டு மிக உயரமான மலைகளில் ஏறி தப்பித்து விட முடியாது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்களே தன்னுடைய மகனே எங்களோட சேர்ந்து இந்த கப்பல் ஏறி எங்களோடு பயணித்து தப்பிவிடு அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து என்று சொன்னவுடன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் என்ன சொன்னான், நான் இந்த மலையில் ஏறி நான் மரணத்தையும் தாண்டி நான் அல்லாஹ் அந்த தண்டனை விட்டு நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னானே. அப்படி நாம் சொல்ல முடியுமா அன்பானவர்களே? இன்றைக்கு எதையோ கண்டுபிடிக்கிறார்கள், எதையோ இன்றைக்கு நவீனம் என்பது உச்சாணி கொம்பில் இருக்கின்றது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார்கள். மரணம் எப்பொழுது வரும் என்பது கண்டுபிடிக்க முடியுமா? யூகிக்க முடியாது. யூகிக்க முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா அன்பானவர்களே? பேசிக்கிட்டு கொண்டு பொழுது எனக்கு மரணம் வந்து விடலாம், அல்லது நாம் இந்த ஜும்மா தொழுகையை தொழுதுவிட்டு நாம் உறுதியாக சொல்ல முடியுமா அன்பானவர்களே? ஜும்மா தொழுதுவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவேன், எப்படி நான் வந்தேனோ திரும்பி நான் வீட்டுக்கு சென்று விடுவேன், இதே நிலையில் நான் வீட்டுக்கு சென்றுடுவேன் என்று யாராலும் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியுமா அன்பானவர்களே? அப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மரணத்தை குறித்து மனிதர்கள் எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரத்து ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து பேசுகின்றான். புல் நபியே, நீங்க சொல்லுங்கள், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். புல் நபியே, நீங்க சொல்லுங்கள், இன்னல் மௌத், நிச்சயமாக மௌத் என்பது மௌத் இருக்கின்றதே, அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீகும், அது உங்களை சந்திக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நம்ம என்ன நினைப்போம், மரணம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, வேகமா ஓடி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வேகமா ஓடுகின்ற செல்லுகின்ற அந்த பாதையில் தான் மரணம் இருக்கின்றது மாணவர்களே. ஃபஇன்னஹு முலாகீகும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகின்றான்? ஃபஇன்னஹு முலாகீகும், அது உங்களை சந்திக்கும்.
நான் சந்திக்க மாட்டேன், நான் மரணமடைய மாட்டேன் என்று யாரும் பிடிவாதம் பிடிக்க முடியாது. யாரும் பிடிவாதம் பிடிக்க முடியாது. ஃபைன்னஹு முலாகைக்கும், அது உங்களை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 99வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். அந்த மரணத்திற்கு, மரணம் என்ற அந்த வார்த்தையை எப்படி வார்த்தையாக அமைத்து சொல்லி காட்டு என்று சொன்னால், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் என்பதாக சொல்லி காட்டினான். வஅபுது ரப்பக, உன்னுடைய ரப்பை, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். உங்களுடைய இறைவனை, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். ஹத்தா, எதுவரைக்கும்? யஅதியகல் யகீன், உங்களுக்கு உறுதியான அழைப்பு, அந்த யகீன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான அழைப்பு, அந்த முடிவு வருவதற்கு உங்களுடைய இறைவனை வணங்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார். யகீன் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக பயன்படுத்துகின்றான்? மௌத் என்ற வார்த்தையை அந்த யகீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய இறைவனத்தில் இருந்து உறுதியான அழைப்பு வருவதை உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். யகீன் என்ற வார்த்தை சொல்லி காட்டுகிறான். மாணவர்களே, யகீன் என்று சொன்னால் மரணம் வருகின்ற வரை உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப மரணம் என்பது எப்பொழுது, எந்த இடத்திலே யாருக்கு வரும் என்பது தெரியாது. மரணம் என்பது எந்த இடத்தில் தொழுது கொண்டிருக்கின்றோம், பள்ளிவாசல் வருமா? வீடுகளில் குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்கின்றோம், அப்பொழுது வருமா? வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அலுவலகங்களில் நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அப்பொழுது வருமா? விளையாடுவதற்காக மைதானத்திற்கு செல்கின்றோம், அப்பொழுது வருமா? யாருக்கும் எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது மாணவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லி தமூத், ஃபமா தத்ரி நஃப்சுன், எந்த ஒரு ஆத்மாவுக்கு தெரியாது, எந்த ஒரு ஆத்மாவுக்கு தெரியாது. பிஐ அர்லி தமூத், பூமியிலே எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை எந்த ஒரு உயிரினமும் அறியாது, எந்த ஒரு உயிரினமும் தெரியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் எதை நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதை லட்சியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுமை வாழ்க்கையை லட்சியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமை வாழ்க்கையை லட்சியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. மறுமையை லட்சியமாக வைத்துக் கொண்டால்தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும், நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் மாணவர்களே. ஆனால் இன்றைக்கு சிலர்கள் இந்த உலகம்தான் கெதி, இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரம், இந்த உலகத்தில் தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகம்தான் நிரந்தரம், இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று பொருளாதாரங்களையும் இன்னபிற விஷயங்களையும் திரட்டி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஜமஅ மால வஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, மனிதன் எப்படி நினைக்கின்றான்? யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, அவனுடைய செல்வம் இந்த பூமியிலே நிலையாக நிலைத்திருத்துவிடும் என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு கேள்வியை கேட்கின்றான். அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையும் பல படித்தரங்களாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நாம் ஏன் மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும்? நாம் ஏன் மரணத்தை, எந்நேரமும் மரணம் வந்துவிடலாம், மௌத் எந்நேரமும் நமக்கு வந்துவிடலாம் என்று நாம் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எதை நோக்கமாக வைக்க வேண்டும்? உலக வாழ்க்கையை இலக்காக வைக்க வேண்டுமா, அல்லது மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான வாழ்க்கையை நான் இலக்காக வைக்கணும்? மாணவர்களே, இந்த உலகம் என்பது அழிந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான், அந்நாளில் எல்லாம் அழிந்துவிடும். எந்த நாளில்? அந்த மறுமை நாள் நிகழும் என்று சொன்னார்களே,
மறுமை நாளுக்கு என்று சில அடையாளங்கள் சொன்னார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளில் குல்லுமன் அலைஹா ஃபான், அனைத்தும் எல்லாம் அழிஞ்சுவிடும். நாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு, பார்த்து பார்த்து வாங்கின இடங்கள் எல்லாமே அழிந்து விடும். நாமும் அழிந்து விடுவோம். இந்த பூமியும் அழிந்து விடும். அதிலே வசிக்கக்கூடிய நாமும் அழிந்து விடுவோம். அழித்ததற்கு பின்னால் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். மாணவர்களே, யாரை பார்த்து பேசுகின்றான்? நம்மை பார்த்து தான் சொல்லுகின்றான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அந்நாளில் ரப்புடைய முகம்தான், அல்லாஹ்தான் பாக்கியமாக இருப்பான், அல்லாஹ்தான் மீதமாக இருப்பான். எல்லாரும் அழிந்து விடுவார்கள். மனிதர்களிலிருந்து மலக்குகள் வரை எல்லாம் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பின்னால், நாம் மரணித்ததற்கு பின்னால் அடக்கம் செய்துவிட்டு திரும்பிவிடுவார்கள். அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதுதான் மன்னரை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கை குறித்து இஸ்லாம், அந்த மன்னரை வாழ்க்கை, நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஆகுவதற்கும், நெருக்கடி இல்லாமல் விசாலத்தன்மை உள்ளதாக ஆகுவதற்கும் ஏராளமான துஆக்களையும் ஏராளமான செய்திகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. ஏன் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும், நாமும் அதை ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றோம், ஒவ்வொரு தொழுகையின் போதும் அத்தஹியாத்தில் கபருடைய வேதனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். கபருடைய வேதனையை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். எதற்காக? கபருடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது அழிந்து போய்விடும், தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கின்றதே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. என்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கின்றதே, இந்த உலக வாழ்க்கை எனக்கு சிரமமாக இருக்கின்றது, வாழ்வதற்கு சிரமமாக இருக்கின்றது, பொருளாதார விஷயத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி எனக்கு மிகவும் நெருக்கடியாக, தொல்லையாக இருக்கின்றது என்று நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. மாணவர்களே, அதற்காக என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் கபருடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையாக இருந்து விட்டால், மன்னரை வாழ்க்கை விசால தன்மையற்று ஒளிமயமான இல்லாமல் வாழ்க்கையாக அமைந்து விட்டால் என்ன ஆகும்? மாணவர்களே, பர்ஸக் என்று சொல்லக்கூடிய திரைமறை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கை வரைக்கும் அந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் வேதனைப்பட்டு கொண்டு, காலையிலும் மாலையிலும் நல்லவர்களாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை தருவான். இதே கெட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிக்க வைப்பான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த மன்னரை வாழ்க்கைக்கு பிறகுதான் இன்னொரு வாழ்க்கை வருகின்றது. அதுதான் மஹ்ஷர். மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யௌமஹும் பாரிசூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யௌமஹும் பாரிசூன், அனைவரும் வெட்ட வெளியில் அனைவரும் ஒன்று கூடியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நாளில் யாருக்கும் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள், அந்நாளில் யாரும் கத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள், ஒன்றும் அறியாதவர்களாக ஒன்றும் தெரியாதவர்களாக அந்நாளில் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், 50வது அத்தியாயமாகி இருக்கக்கூடிய 44வது வசனம் சொல்லி காட்டுகின்றான், யௌம தஷக்ககுல் அர்லு அன்ஹும் சிராஆ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகின்றான், படம் பிடித்து காமிக்கிறான். அன்பானவர்களே, அந்த காட்சியை நமக்கு முன்னால் கொண்டு வந்து வருகின்றான் இந்த வசனத்தின் மூலமாக. யௌம தஷக்ககுல் அர்லு சிராஆ, அவர்களை பூமி விரைவாக வேகமாக வெளியேற்றும். இப்ப ஒரு நபர் தூங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரை வேகமாக தட்டி எழுப்பினால் எந்த அளவிற்கு பதற்றத்தோடு பயத்தோடு இருப்பாரோ அதே போன்றுதான் பூமி அவர்களை உடனடியாக விரைவாக அவசரமாக வெளிப்படுத்தும். யௌம தஷக்ககுல் அர்லு சிராஆ, யௌம தஷக்ககுல் அர்லு அன்ஹும் சிராஆ, அவர்களை இந்த பூமி நம்ம வசித்துக் கொண்டிருக்கின்றோமே எந்த அளவிற்கு அழகாக இருக்கின்றது,
ஊட்டியை பார்த்தால், கொடைக்கானலை பார்த்தால் எந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றது, பிரம்மாண்டமாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று இருக்கின்றது. இந்த உலகம்தான் என்று நிரந்தரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட இந்த உலகம், அப்படிப்பட்ட இந்த பூமி யௌம தஷக்ககுல் அன்ஹும் சிராஆ, உடனடியாக வெளியேறும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ذَلِكَ حُشْرٌ عَلَيْنَا يَسِيرٌ, அப்படி நாம் வெளியேற்றுவதன் மூலமாக அந்த காரியம் நமக்கு ஒன்றும் சிரமமானதாக இருக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது. இறந்ததற்கு பின்னால், மௌத்தாவதற்கு பின்னால், மரணித்ததற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவோமே, எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எப்படி எழுப்புவான் என்று இன்றைக்கு அந்த விஷயத்தை மிகவும் சந்தேகத்துக்குரியதாக இன்றைக்கு முஸ்லீம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து கியாமா என்றே ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கின்றான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாள் நடக்கூடிய அந்த மறுமை நாள் மீது நான் சத்தியம் என்று சொல்லி காட்டுகின்றேன். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ அஸாமா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அயஹ்ஸபுல் இன்சான், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்தில் சிந்தித்திருக்கிறார்களா, எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அல்லன் நஜ்மஅ அஸாமா, அல்லன் நஜ்மஅ அஸாமா, எலும்புகளை ஒன்று சேர்த்து ஒரு உருவத்தை, ஒரு தோற்றத்தை நாம் கொண்டு வரமாட்டோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். மாணவர்களே, அப்ப அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்தில் இந்த சந்தேகம், இந்த குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. மண்ணோடு மண்ணாக மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்னால் அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் என்று இந்த சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கும் இருந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மரணித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் என்று சொன்னானே, மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டதற்கு பின்னாலும் அல்லாஹ் எழுப்பி கொண்டு வர முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், கொண்டு வரப்படுவீர்கள். முதுகுத்தண்டுடைய கடைசி நுனிப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த துண்டு பகுதியை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை முழுவதுமாக படைத்து அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய பெருவழியில் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவான், உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த மஹ்ஷர் மைதானம், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் சொர்க்கவாதி, யார் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் அன்பானவர்களே. அந்த நாளில் யாரும் மறைந்து போக முடியாது, யாரும் தப்பி செல்ல முடியாது. ஏதாவது காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படி, நீதிகள் சட்டங்கள் எப்படி காசுகளை கொடுத்து ஆளுகளை கொடுத்து வாய்மே வெல்லும் என்று தலைக்கு மேலாக எழுதியிருப்பார்கள். ஆனால் அதற்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தனுடைய விசாரணை நீதிமன்றம் எப்படிப்பட்டது அன்பானவர்களே, யாரும் ஒளிய முடியாது, யாரும் மறைய முடியாது, யாரும் காசை கொடுத்தோ அல்லது எதை கொடுத்தையோ அல்லாஹ்வை மடக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தனியாக அனைவரிடத்திலும் விசாரணை செய்வான். அனைவரிடத்திலும் தனித்தனியாக அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய பெருவெளியிலேயே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான, ஏன் நம் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு எண்ணிலடங்கா மக்கள் இருப்பார்கள். அந்த மக்கள் அனைவரிடத்திலும் தனித்தனியாக, அப்துல்லாவா, அப்துல் ரஹ்மானா, அப்துல் மாலிகா, ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியாக விசாரணை செய்வான். உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, உனக்கு வாலிப பருவத்தை கொடுத்தேனே, உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தேனே, உனக்கு பொருட்செல்வத்தை கொடுத்தேனே, உனக்கு அனைத்து அருட்கொடைகளையும் வளங்களையும் நான் கொடுத்தேனே, நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற என்ன செய்தாய்? அதற்கு எனக்கு சுக்ருள்ள அடியானாக, நன்றியுள்ள அடியானாக நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாயா என்று கேட்பான். நாளை மறுமை நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன நண்பானவர்களே, நீங்க உம்ரா செஞ்சீங்களா, ஹஜ் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பானா? முதன்மை கேள்வியாக அல்லாஹ் ரப்புல் என்ன கேட்பான்? தொழுகையை குறித்தான் கேட்பான் நண்பானவர்களே. அந்த நாளில் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவழியிலே மனிதர் அனைவரையும் ஒன்று திரட்டி எழுப்பியதற்கு பின்னால் ஒரு மனிதத்தில்
ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி தொழுகையை குறித்துதான். தொழுகையை குறித்தான் கேட்பான் அன்பானவர்களே. அந்த தொழுகை சரியானதாக அமைந்து விட்டால், அந்த தொழுகை சீரானதாக ஐவேளை தொழுகை தொழுது நாம் தொழுகையாளியாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தில் செலுத்தி விடுவான், சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதற்கு மாற்றமாக நாம் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை பார்த்து கேட்பானாம், என்னுடைய அடியான் ஃபர்லான தொழுகையை சுன்னத்தான தொழுகையை பாருங்கள், அந்த சுன்னத்தான தொழுகையில் முழுமையாக இருந்த சொன்னால் அந்த சுன்னத்தான தொழுகை ஃபர்லான தொழுகை அந்த தவறை நீக்கிவிட்டு அவரை நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானான். அப்ப நாளை மறுமையினா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முறையாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அன்பானவர்களே? தொழுகை. ஆனால் இந்த தொழுகையை குறித்து நாம் மிகவும் பொடுபோக்காக, மிகவும் அலட்சியம் உள்ளவர்களாக பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போவோம். ஒரு தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், ஒரு நேரத்துடைய தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கென்று சில காரணங்களை நாம் வைத்திருப்போம். வேலை பளு இருந்தது, நைட்டு முழுக்க வேலையாக இருந்தது காரணமாக எனக்கு ஃபஜ்ர் தொழுக முடியல, வேலையாக இருக்கிறனால என்னால தொழுகவே முடியல என்று இன்றைக்கு சிலர்கள் காரணங்கள் சொல்லிக் கொண்டே போகிறார்கள். மாணவர்களே, இன்றைய அன்பான சகோதரர்களே, தொழுகையை குறித்த நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் விசாரணையாக கேட்பான். மா சலககும் ஃபீ சகர், தொழுகாரர்களாக நாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டோம் என்று சொன்னால் சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே துஆ செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் அடிக்கடி இந்த துஆவை கேட்க வேண்டும் அன்பானவர்களே. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி, இறைவா, முகீமஸ் ஸலா, தொழக்கூடியவர்களாக, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக, வ மின் துர்ரியதி, நான் மட்டும் தொழுகை நிலைநாட்டவனாக என்று பத்தாது, என்னுடைய சந்ததியும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று அழகாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்பானவர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் மரணத்தை நினைத்தவர்களாக, மறுமையை நினைத்தவர்களாக அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்க தயாராக இருக்கின்றான். அந்த கேள்விக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே அதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் அனைவரும் அல்லாஹ் அருள் புரிவான் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலான் ஹதானல்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை ஓர் இறைவன் என்று விசுவாசம் கொண்ட முஃமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் நினைத்து பார்க்கட்டும். இத்தகுல்லாஹ், அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அந்த வார்த்தையை பார்க்க அன்பானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை நாளுக்காக, அந்த மறுமை நாள் என்பது நானோ நீங்களோ நினைக்கின்ற ஒரு சர்வசாதாரணமான நாள் இல்ல அன்பானவர்களே. மிக்தாருஹு அல்ஃப சனத்தின், மிக்தாருஹு 50 அல்ஃப சனா,
அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கின்றதே, அந்த மஹ்ஷர் மைதானம் ஒரு நாள் தான். ஆனால் அந்த ஒரு நாள் என்பது இந்த உலக வாழ்க்கை நாளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 50,000 வருஷங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக்தாரு 50 அல்ஃப ஸனா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் அந்த பெருவெளியிலே ஒன்று கூட போகின்றோமே இன்ஷா அல்லாஹ். அந்த நாளுடைய ஒரு நாளுடைய அந்த கணக்கு இந்த உலக வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் இப்படி சொல்லி காட்டுகின்றான், மிக்தாரு 50 அல்ஃப ஸனா, 50,000 வருடங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளில் அந்த நாளுக்காக நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம்? ஐவேளை தொழுகை நாம் சரிவர அல்லாஹு அக்பர், ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா என்று பாங்க சத்தத்தை கேட்டு சுபுஹு நேரத்தில் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து விரைந்து வந்து தொழுகை நிறைவேற்றிருக்கின்றோமா? ஜும்மா தினத்தில் ஜும்மா நாட்களில் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால், ஜும்மா நாட்களில் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் நாம் வந்து அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கின்றோம். அன்பானவர்களே, மரணத்தை குறித்தும் மறுமையை குறித்தும் அந்த மஹ்ஷர் நடக்கூடிய அந்த நிகழ்வுகளை குறித்தும் நாம் அவ்வப்போது நாம் அடிக்கடி நான் நினைவு வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அன்பானவர்களே, அந்த நாளில் என்பது மிக மோசமான நாளாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா வ உஜூஹு யௌமைதின் பாசிரா ததுன்னு ஐயுஃபஅல பிஹா ஃபாக்கிரா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை குறித்து தன் திருமறையில் ஏராளமான இடங்களில் வர்ணித்து பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த நாளில் சில முகங்கள் பளிச்சென்று ஒளிமயமான முகமாக இருக்கும். சில முகங்கள் கருத்து போய், சில முகங்கள் தூசி படிந்து நாம் நரகத்திற்கு போவோமா சொர்க்கத்திற்கு போவோமா என்று பீதியில் ஒரு பதற்றத்தோடு ஒரு பயத்தோடு சில முகங்கள் இருக்கும். மாணவர்களே, அந்த முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரத் அபஸா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். அந்த அத்தியாயத்தை நாம் படிச்சோம் என்று சொன்னால் அந்த கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான், சில முகங்கள் ஒளிமயமான சில முகங்கள் ஒளிமயமான முகமா இருக்கும். அந்த முகம் கொண்டவர்களாக நாம் இருக்க நண்பர்களே. அப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி நமக்கு வாழ கற்றுக் கொடுத்தார்களோ, வாழ சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மரணத்தை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லذات, அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லذات, இன்பங்களை முடக்கி போடக்கூடிய, சந்தோஷங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆனால் நாம் என்ன சிந்தனை செய்கின்றோம்? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எவ்வளவு இடம் வாங்கலாம், எத்தனை ஏக்கர் நிலங்கள் வாங்கலாம், எத்தனை சொத்துக்கள் சேர்க்கலாம், எப்படி சம்பாதிக்கிறது என்ற பல திட்டங்களை தீட்டிக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை குறித்து அதிகமாக சிந்தித்து பார்க்க சொன்னார்கள். மரணத்தை குறித்து, மறுமை வாழ்க்கையை குறித்து அதிகமாக சிந்தித்து பார்க்க சொன்னார்கள் மாணவர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருமாக என்று கூறி இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين.